வானம். அதுக்கப்புறம் மாலை வேளையில் ஊஞ்சல் சேவைக்கு வந்து ஊஞ்சல் சேவையிலிருந்து திருவாராதனை முடிச்சு ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 பெருமாள் சிலைகள் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் 3 ரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த வரலட்சுமி மகால் மண்டபத்தில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து முடிகிற டேட் ஆச்சு. இதை வந்து இன்னும் 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற அப்டேட். பார்க்க முடியாதவங்க வீடியோவில் பார்த்துக்கோங்க. அது தவிர்த்து நேரில் போய் பார்க்க முடியாதவங்க இன்னும் ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நேரில் கூட போய் விசிட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கி நடந்த ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி பக்கமாக க்ளோசிங் டைம் முன்னாடி தான் போனோம். 9 மணிக்கு க்ளோசிங். நாங்கள் வந்து 8:30 பக்கம் தான் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி பக்கமாக ஆயிடுச்சு. உள்ளார போகிறதுக்கு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளார போயிட்டு சாமி பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கமாக ஆகிடுச்சு. எங்களுக்கு கடைசியாக வந்து என்னாச்சுன்னா ஒரு சுவாமியோட பூஜை வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து யாருக்குமே அமையாது. கிட்டத்தட்ட வந்து நாம்போலாம் அந்த பூஜையை பார்க்கணும்னு நினச்சா கூட முடியாது. சாமியே வந்து இவங்க தான் இன்றைக்கி வந்து நம்மளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தான் முடியும் அப்படின்ற மாதிரி பூஜை சொல்லியிருந்தாங்க. அந்த பூஜை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பேன். அந்த இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பார்க்க முடியாதவங்களுக்கு கூட பார்த்துருக்கலாம். ஸோ எங்களுக்கு அந்த பூஜை முடிஞ்சவொடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறப்போ அந்த டோக்கன் கொடுத்து லட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர்த்துக்கு கொடுத்தாங்களா தெரியல. ஏன்னா எங்களுக்கு போகிறப்ப கொடுத்தாங்க. அண்டு ப்ளஸ் வந்து தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் எல்லாருமே கொடுத்தாங்க. லட்டும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. அண்டு வெளியே போகிறப்ப ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா சுற்றி போட்டாங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்களே சுற்றி போட்டு தேங்காய் உடைச்சாங்க. அதாவது நாங்கள் வந்து லேட்டாக தான் போயிருந்தோம். பட் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு சாமியும் வந்து நான் பொறுமையாக காட்டுறேன். உங்களுக்கு அது வந்து ஸ்பீடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பீடு பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் சாமி எதாவது நிறுத்தி பார்க்கணுன்னா கூட பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே அப்படியே ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன். ஏன்னா எல்லா சாமியுமே காட்டணுங்கிறது காரணத்துக்காக. அதனால் டைம் வந்து ஒரு 40 மினிட்ஸ் பக்கமாக இழுத்துருச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்க்க முடியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரில் வர முடியாமல் மிஸ் பண்ணவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எதை மிஸ் பண்ணி நம்ம நேரில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க பொங்கலுக்காக. நீங்கள் நேர்லேயே போய் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அது இல்லாமல் நம்ம ஹெச்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பெயிண்டிங் ரெண்டுமே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து என்னோட நம்பர் வந்து கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுப்பீங்க. மேலே வந்து போடும். நீங்கள் ஏதாவது வேணும், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், இல்லை பெயிண்டிங் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலுமே என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். 7ஆவதாக நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்த்து உங்களோட இது எங்கே இருக்குது திருச்சி எங்களுக்கு வந்து கொடுங்க. சப்போர்ட் வேணும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வையங்காத்த பெருமாள் தஞ்சாவூர் திருக்கடலூர். அதாவது ஃபேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. சாமி மட்டும் அந்த ஊரில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 9 கஜேந்திர வரதன் கும்பகோணம் திருக்காவித்தலம் கும்பகோணத்தில். ஓகே. அண்டு ஸ்ரீ வல்வில் ராமன் கும்பகோணம் திருப்புள்ளம் பூதங்குடி. இந்த சாமியும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆண்டளக்கும் ஐயன் கும்பகோணம் ஸ்ரீ ஆதனூர். கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 சாமி இருக்குங்க. 1 2 3 சாமி போட்டிருக்காங்க. இது வந்து சாரங்கபாணி சென்னை திருக்குடந்தை. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கு. ஆனால் கை வந்து வேறு மாதிரி இருக்குது, அடுத்த மாதிரி. அண்டு இது பார்த்திங்கன்னா ஒப்பிலியப்பன் கும்பகோணம். பார்த்திங்களா 4வது கோயில். கும்பகோணத்தில் ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க. ஒப்பிலியப்பன் கோவில். இதில் சாமி பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காரு. ஸ்ரீ நரையூர் நின்ற நம்பி. இங்கே பார்த்திங்களா இதுவும் கும்பகோணம் நாச்சியார் கோவில்.
இதில் பாருங்கள் கருப்பு கலர் ஃபேஸ், இதுலேயும் நின்றுட்டு தான் இருக்கார். அடுத்தது ஸ்ரீ சாரநாத பெருமாள் கும்பகோணம் திருச்சேரை, இதுலேயும் பார்த்திங்கன்னா சாமி நின்றுட்டு தான் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பக்த வத்சல பெருமாள் கும்பகோணம் திருக்கண்ணமங்கை, இதுலேயும் சாமி நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ சௌரிராஜ பெருமாள் மயிலாடுதுறை திருக்கண்ணபுரம், இந்த சாமி. அண்டு லோகநாத பெருமாள் தஞ்சாவூர் திருக்கண்ணங்குடி. இதில் பார்த்தாலே நம்ம மோஸ்ட்லி வந்து எந்தெந்த ஊருக்கு போனால் என்னென்ன சாமி பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இத்தனை ஒவ்வொரு ஊர்லேயும் இத்தனை சாமி இருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீ நீலமேக பெருமாள் நாகப்பட்டினம் வரும் சாமி. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நீலமேக பெருமாள் தஞ்சை மாமணி கோவில், திருத்தஞ்சை மாமணி கோவில். இது வந்து சாமி உட்காந்துட்ருக்காங்க. இது விண்கர பெருமாள் கும்பகோணம் திருநந்தேபுர விண்ணங்கரம். சாமி கொஞ்சம் காட்டுறப்போ மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 100 சாமியும் காட்டணுன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸ்ரீ சிங்கார சிந்த பெருமாள் கும்பகோணம். பார்த்தீங்களா, கும்பகோணத்துக்கு அடுத்த கோவில். கும்பகோணத்தில் தான் ஏகப்பட்ட குடியது. தேவதிராஜன் ஆமரவியப்பன் கும்பகோணம். ஸ்ரீ சைலசன பெருமாள் திருவாரூர் திருச்சிப்புலியூர். அவன் யார் கூட ஆண்டடினும். நான்மதிய பெருமாள் மயிலாடுதுறை தலைசங்க நான்மதியம். பா, பேரே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு பேர். ஸ்ரீ பரிமள ரங்கநாதன் மயிலாடுதுறை. ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் திருநாங்கூர் திருக்காவலம்பாடி கிருஷ்ணர். திருவிக்கிரம பெருமாள் மயிலாடுதுறை. ஆகாயம் வந்து பூமி வந்து நகை 8 தான் ஜோடிச்சு எல்லாத்தையும் பூநூல் ஆக்கிட்டாங்க. பூநூல் எல்லாத்தையும் குடமாடு கூத்த பெருமாள் ஸ்ரீகாளி சீர்காழி திரு அரிமேய விண்ணக்கரம். ನೋಡಿ ಹೆಂಗಸ ರೂಪ ಇದು ಅಮ್ಮನ ರೂಪ ನೋಡ. புருஷோத்தம பெருமாள் சீர்காழி திருவன் புருஷோத்தம். ஸ்ரீ பேரருள்ள பெருமாள் சீர்காழி திருச்செம்போன் செய்யக்கோவில். ஸ்ரீ நாராயணன் சீர்காழி திருமணி மாடக்கோவில். ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் சீர்காழி திருவைகுந்த விண்ணக்கரம். ஸ்ரீ வயலாளி மணவாளன் சீர்காழி திருவாளி. ஸ்ரீ தெய்வநாயகன் சீர்காழி திருநாங்கூர். ರಾಮಸ್ವಾಮಿ ತೀರ್ಗಾಳಿ ಸೀರ್ಗಾಳಿ ಹೋದ್ರೆ ತುಂಬ ಕುಡಿ ನೋಡೋಣ.
எல்லாம் சீர்காழிக்கு ஜாஸ்தி. செங்கன்மால், ஸ்ரீ செங்கன்மால், சீர்காழி திருநாங்கூர். சீர்காழி போனாலே போதுங்க, நிறைய பெருமாள் கோயிலை பார்க்கலாம் போல. கும்பகோணம், சீர்காழி, இது 2 இடத்துக்கு போனால் போதும், நிறையா கோயில் பாட்டு வரலாம். இது சீர்காழி, இதுவும் பாருங்கள், திருமணிக்கூட நாயகன், சீர்காழி திருமணிக்கூடம். ஸ்ரீ நிவாச பெருமாள், தென் திருப்பதி, திருவெல்லக்குளம். ஸ்ரீ தாமரையாள் கேள்வன், திருநாங்கூர், திருப்பத்தான் பள்ளி. ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள், சிதம்பரம், திருச்சித்திரக்கூடம். நான் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் மோசமாக படிப்பேன், அதனால் அது தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தப்பாக படிச்சிருந்தேன்னா கூட கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஸோ தெய்வநாயக பெருமாள், திருவா இந்திரபுரம். இங்கே நின்றுட்டுருக்காப்புல. ஒவ்வொரு ஸ்டைல் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு இதுலேயும். ஸ்ரீ திருவிக்கிராமல், விழுப்புரம், திருக்கோவிலூர், கோவலூர். இது பாருங்கள், காலை வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்காப்புல. ஸ்ரீ வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம், திருக்கச்சி அத்தக்கிரி. ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள், காஞ்சிபுரம், அட்டையக்கரம். அட்டைய போய் இல்லை பாருங்க, சாமி முருகர் மாதிரியே இருக்காப்புல. எத்தனை கை இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் சாமி வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் இந்த ஊரில். காஞ்சிபுரம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக காட்டுறேன், கொஞ்ச நேரம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து திருப்பிரகாசகர், காஞ்சிபுரம், தன்னிக்கா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்க்குறதுக்கு முடியாமல் இருக்கும், அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க, எந்தெந்த ஊரில் எவ்வளோ சாமி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த ஊரில் இத்தனை சாமிக்கு கோயிலுக்கு நீங்களே ஈஸியாக போய் பார்த்துட்டு வரலாம். காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய சாமி இருக்குங்க. அதே மாதிரி சீர்காழிலையும் நிறைய சாமி இருக்குது. இது அழகிய சிங்கர், காஞ்சிபுரம், திருவேங்கை, எழுத்தை. ஸோ காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெருமாள் கோயில் இருக்குது. அதே மாதிரி சீர்காழிலையும் நிறைய பெருமாள் கோயில் இருக்குது. ஜெகதீச பெருமாள், காஞ்சிபுரம், திருநீரகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேயும் பெருமாள் கோயில் நிறையா இருக்குது. ஸோ இந்த 3 ஊருக்கு போனோம்னா நல்ல பெருமாள் கோயில் பார்த்துட்டு வரலாம். எவ்வளோ பெருமாள் கோயில் இருக்குது பாருங்கள். பண்டவ தூதர், காஞ்சிபுரம், திருப்பாடகம். அடுத்தது 49 திருநிலத்திங்கள், துண்டத்தான், காஞ்சிபுரம், திருநாளகத்திங்கள், துண்டம். இந்த சாமியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். திருவிக்கிரமன், காஞ்சிபுரம், திரு ஊரகம். இந்த சாமி பாருங்கள், ஃபுல்லாக காட்டுறேன். காஞ்சிபுரம், திரியத்தோதகாரி, காஞ்சிபுரம், திருவெக்கா. திரு கருணாகர பெருமாள், காஞ்சிபுரம், திரு காரகம். ஸ்ரீ கல்வர், காஞ்சிபுரம், திருக்காவனாம். ஐயோ அப்பா, நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. திருக்கார்பானம். இந்த சாமி பாருங்க.
இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆதி வராக பெருமாள், காஞ்சிபுரம் ஐயோ நான் படிக்கிறது பற்றி நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுது. நான் ஊர் சரியாக வரலன்னா நான் அப்படியே ஸ்லோவாக படிச்சுக்கிறேன். திருக்கல்வானூர் ஸ்ரீ பவள வண்ண பெருமாள், காஞ்சிபுரம் திருப்பலவண்ணம். சாமி நல்லா. ஸ்ரீ பரமநாதன், காஞ்சிபுரம் திருப்பரமேஸ்வர விண்ணகரம். விஜயராக பெருமாள், காஞ்சிபுரம் திருப்புக்குழி. ஸ்ரீ பக்தவத்ஸல பெருமாள், பக்தவத்ஸல பெருமாள், சென்னை திருநின்றவூர். ஸ்ரீ வீரராகவ் பெருமாள், சென்னை திருவள்ளூர். ஸ்ரீ பாததஸ்திராதி பெருமாள், சென்னை திருவல்லிக்கேணி. இது பாருங்கள், மீஸ் வச்சுருக்காப்புல. இதில் இந்த அவதாரமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்ரீ நீர்வண்ணன், சென்னை திருநீர்மலை. ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள், சென்னை திரு இடவெந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்ரீ தலசயன பெருமாள், சென்னை திருக்கடன்மல்லை. ஸ்ரீ யோக நரசிம்மர், சென்னை திருக்கடிகை. இந்த சாமி பாருங்க, யோக நரசிம்மர். ஸ்ரீ நவாய் முகுந்தன், கேரளா திருநவாய், கேரளா. ஸ்ரீ உய்யவந்த பெருமாள், சேஷனூர் திருவித்தக்கோடு. இந்த சாமி பாருங்கள், இது சாமியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போஷப்பில் காட்டினா தெரியும். இது திருக்காட்கரையப்பன், கொச்சி திருக்காட்கரை, கொச்சியில் இருக்குங்க. ஸ்ரீ திருமூலிகளத்தான் ஆழ்புழை திருமூலிகளம். இந்த சாமி பாருங்க. ஸ்ரீ கோலப்பிரான், கொல்லம் திருவள்வாள். ஸ்ரீ அற்புத நாராயணன், திருவள்ளவாழ்வாள், திருக்கடிகத்தானம். ஸோ இந்த சாமிங்கள்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்குது, வேறு வேறு ஊர். ஸ்ரீ இமயவர் அப்பன், கொட்டராக காரம், திருச்செங்கன்றூர். ஸ்ரீ மாயபிரான், எர்ணாகுளம்.
திருப்புலியூர். ஸ்ரீ திருக்குறளப்பன் திருச்செங்குன்றம் திருவாதன் விளை. காய்ஸ், உங்களுக்கோசரம் தான் இவ்வளோ பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன். க்ளோசிங் டைம் இது பாம்பனையப்பன் திருச்செங்கன்றூர் திருவன்றூர். ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் நாகர்கோயில் திருவட்டா. திருக்குறளப்பன் திருவால்பர்மன் நாகர்கோயில் திருவன்பரிசாரம். ஸ்ரீ நின்ற நம்பி திருநெல்வேலி திருக்குறங்குடி. ஸ்ரீ தோத்தாத்ரிநாதன் திருநெல்வேலி வானமலை. ஸ்ரீ வைகுந்தநாதன் திருநெல்வேலி ஸ்ரீ வைகுந்தம். ஸ்ரீ விஜயாசேன பெருமாள் வைகுந்தம் திருவரகுணமங்கை. ஸ்ரீ காய்சின வேந்தன் வைகுந்தம் திருப்புலியங்குடி. ஸ்ரீ அழகிய மணவாளன் திருநகர் திருத்துளைவில்லிமங்கலம். திருநிவாசப் பெருமாள் பெருங்குளம் திருக்குழந்தை. ஸ்ரீ வைத்த மாநிதி பெருமாள் திருநகர் திருக்கோளூர். ஸ்ரீ மகர நெடுங்குலைநாதர் துளைவில்லிமங்கலம் தென் திருப்பேரை. ஸ்ரீ ஆதிநாதன் திருநெல்வேலி ஆழ்வார் திரு. ஸ்ரீ வடபத்ரசாயி விருதுநகர் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீ நின்ற நாராயணன் விருதுநகரில் கூட பாருங்க 2-3 கோயில் இருக்குது வருஷம். ஸ்ரீ கூடல் அழகர் மதுரை திருக்கூடல். ஸ்ரீ கள்ளழகர் மதுரை திருமாலிஞ்சோலை. கழக கள்ளி. பாடுறதுக்கு கூட பயமாக இருக்குங்க. ஸ்ரீ கால மேக பெருமாள் மதுரை திருமோகூர். எதையாவது பேசணும்னா அதுக்கு ஒரு காப்பிரைட்டை போட்டுருவானுங்களோன்னு பயமாக இருக்கு. ஸ்ரீ உரக மெல்லடையான் மதுரை திருக்கோஷ்டியூர். ஸ்ரீ ஆதி ஜெகநாதன் ராமநாதபுரம் திருப்புல்லானை. இந்த சாமியோட ஃபேஸ் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்டாக இருக்கு.
ஸ்ரீ சத்தியங்கிரிநாதன் புதுப்பேட்டை புதுக்கோட்டை தப்போ படிச்சிட்டேனா திருமெய்யம். ஒவ்வொரு ஊர்லேயும் சாமி ஒரு அலங்காரம், அதாவது எப்படின்னா ஒவ்வொரு அவதாரம் எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 96 வந்துட்டோம். ஸ்ரீ சக்கி வர்த்தி திருமகன் உத்தரப்பிரதேசம் ஸ்ரீ அயோத்தியில் போய் பார்க்க வேண்டிய சாமியை நம்ம இங்கேயே பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்துக்குலாம் போக முடியுமான்றது டவுட்டு தான், ஆனால் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஸ்ரீ தேவராஜ பெருமாள் உத்தரப்பிரதேசம் திரு நைமி சாரண்யம். ஸ்ரீ பரமபுருஷன் உத்தரகாண்ட் திரு பிரிதி. ஸ்ரீ நீலமேக பெருமாள் உத்தரகாண்ட் தேவப்பிரியாகை. உத்தரகாண்டு. ஸ்ரீ பத்ரி நாராயண பெருமாள் உத்தரகாண்ட் திருவாத்ரியாஜ் சரமம். ஸோ இந்த சாமிலாம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, அது அவதாரம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு கூட காட்டுறேன். ஸ்ரீ மூர்த்தி பெருமாள் நேபாளம் திருச்சால கிராமம். ஸ்ரீ கோவர்தனேஷன் புதுடெல்லி மதுரா. புதுடெல்லியில் ஒரு மதுரா இருக்குது, திருவட மதுரை. அங்கேயும் பார்த்திங்களா மதுரை ஒன்று சாமி. ஸ்ரீ நவமோகன கிருஷ்ணன் மதுரா கோகுல கிருஷ்ணன். ஸ்ரீ துவாரகதீசன் மும்பை திருத்வாரகை சுவாமிங்க. கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணா. ஸ்ரீ ஆஹோபில நரசிம்மர் ஆஹோபிலம் திருச்சிங்கவேல்குன்றம். இந்த சாமியை உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ரீ திருவேங்கட முடையான் திருப்பதிங்க திருவேங்கடம். எனக்கு தெரிஞ்ச திருப்பதி பெருமாளை தான் 108. ஸோ 107வது சாமியும் அங்கே இருக்குது, 108வது சாமி இங்கே இருக்குது. இது பரமநாதன் பெருமாள். இது சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளும் திருப்பதி பெருமாள் அப்படியே வச்சுருக்காங்க. பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன், இருந்தாலும் தூரத்தில் ஒரு ஷாட். ஸோ 107 பார்த்திங்கன்னா ஸ்ரீ சசூரநாத் திருப்பார்கடல். பரமபதநாதன் பெருமாள். ஸோ இப்போ வந்து பூஜை நடக்க போகுது, அதுக்கோசரம் தான் உக்காந்துட்ருக்கோம். நாங்கள் கிளம்புற நேரத்தில் ஒரு பூஜையை நடத்திட்டு
இப்போ கிளம்ப போகிறோம். எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து மதியம் திருக்கல்யாண வைபவத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை வேளையில் ஊஞ்சல் சேவைக்கு வந்து ஊஞ்சல் சேவையிலிருந்து திருவாராதனை முடிச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்லபடியாக அனுகிரகம் பண்ணி இந்த தருணம் ஏகாந்த சேவை வைபவம் சொல்றது. இந்த ஏகாந்த சேவை எல்லாருமே தரிசனம் செய்ய முடியாது, எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஏகாந்த சேவையை குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். அது யார் அப்படின்னா சுவாமி சங்கல்பம் பண்ண ஒரு சிலர் மூலியமாக தான் சுவாமி அவரை நினைக்கணும், இந்த ஏகாந்த சேவைக்கு நம்மளாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சங்கல்பம் பண்ணணும். அவர் சங்கல்பம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏகாந்த சேவையில் நம்ம எல்லாம் கலந்துக்க முடியும், ஏகாந்த சேவையை தரிசனம் செய்ய முடியும். அதே போல் இந்த ஏகாந்த சேவை எல்லா கோவில்களையும் எல்லா க்ஷேத்திரங்களையும் சிறப்பாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில க்ஷேத்திரங்களில் மட்டும்தான் சிறப்பாக நடக்கும். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் சொல்லக்கூடிய திருமலையில் எம்பெருமானுக்கு ஏகாந்த சேவை ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த ஏகாந்த சேவையில் எம்பெருமானுக்கு பால் பிரசாதம் மட்டும் வழங்கும், பால் பிரசாதம் மட்டும் நிவேத்தியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பெருமாளுக்கு பால் பிரசாதம் நிவேத்தியம் பண்ணி ஏகாந்த சேவை வைபவமானது வேத பாராயணத்தோட சுவாமி ஏகாந்த சேவையானது நடக்கிறது. அதனால இந்த ஏகாந்த சேவை எல்லாரும் தரிசனம் செய்ய எல்லாரும் இந்த பூஜை ஆரம்பித்து இந்த பூஜை முடிகிற வரைக்குமே, பூஜை முடிஞ்சு இந்த பிரசாதம் கொடுத்து நம்ம மண்டப வாசல் போகிற வரைக்குமே தயவு செஞ்சு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேண்டாம். ஏன்னா பெருமாளுக்கு நமக்காக பெருமாள் காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் டைம் நம்மளெல்லாம் ஒதுக்குனார். இதற்கு மேலே நம்ம அவரை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுற டைம் தான் அந்த ஏகாந்த சேவைன்னு சொல்றது. அதனால எல்லாரும் அமைதியாக இருந்து எம்பெருமானுடைய திருவுருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து இந்த ஏகாந்த சேவை வைபவத்தை தரிசனம் பண்ணிருங்க. அதே போல யாராவது ஃபோன் வர மாதிரி இருந்தால் அந்த ஃபோன் எல்லாம் வந்து சைலண்ட்ல போட்டு வைங்க. பூஜை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே தயவு செஞ்சு அமைதியாக இருக்குமாறு அனுபவிக்கும். ஓம் யஸ்யா பவத் பக்தஜனார்த்திநந்தோ பித்ருத்வமன்யே விஜயார்த்திஸ்தூர்ணம் தம்மே அவதா சமயஜலப்யம் லக்ஷ்மீ நரசிம்மம் சரணம் பிரபத்தே சத்குரு சரணாரந்தாபியான் நமः. ஓம் அமோபாக்த சமஸ்த திருதக்ஷேத்வாரம் ஸ்ரீமன்னாராயணம் சேஷை அட்டோத்தரத நாராயண தரிசன பிராப்ததாக சித்தர்த்தம் விசேஷாத் தினே தினே சாநித்யாதி பகவதீரேணதாக சித்தர்த்தம் தினே தினே தன ஆகர்ஷணார்த்த சித்தர்த்தம் समस्त दोष निवारणार्थ सिद्धत्वं समस्त दृष्टिपाद निवारणार्थ सिद्धत्वं नेत्र दृष्टि गुरु दृष्टि वंचक दृष्टि सदर दृष्टिपाद निवारणार्थ सिद्धत्वं सकल पूजा सकल आविचार दोष निवारणार्थ सिद्धत्वं निषेध्य दोष सानिध्य दोष आचार्य अनुष्ठान दोष नमस्त दोष निवारणार्थ वर प्रसाद वर सिद्धत्वं अस्माकं श्री वेंकटनाथ स्वामी परिपूर्ण अनुग्रह प्रसाद वर सिद्धत्वं विशेषादि स्थिरवार शरण समये स्थिरवार संतरण समये एकांत उत्सव यजमान्य आचार्य मुखेन महासंकल्प पूजां करिष्यामः. समस्त यजमानस्याः मनसंचल संकट निवारणार्थ सिद्धत्वं अस्माकं श्री वेंकटनाथ स्वामी परिपूर्ण कृपाकटाक्षेणताः सिद्धत्वं मनोवांछितादि मनोबलवर प्रसादवर सिद्धत्वं अस्माकं श्री वेंकटनाथ स्वामी परिपूर्ण कृपाकटाक्षे वरप्रसादवर सिद्धत्वं विशेषादि एकांत वैभवोत्सवारम्भ पूजां करिष्यामः. विशेषादि द्वादश नामार्चन पूजां करिष्यामः. ओम केशवाय नमः, ओम नारायणाय नमः, ओम माधवाय नमः, ओम गोविन्दाय नमः, ओम विष्णवे नमः, ओम मधुसूदनाय नमः, ओम सतीशाय नमः, ओम वामनाय नमः, ओम श्रीधराय नमः, ओम ऋषिकेशाय नमः, ओम पद्मनाभाय नमः, ओम दामोदराय नमः, ओम श्रीमन्नारायण परब्रह्मणे नमः, ओम समस्तोपचारां समर्पयामः. श्रीमन्नारायणाय नमः. श्रीमन्त धूपमात्र्यापयामि घट्टां पादयन्ते दशाङ्गपूरोपेनं सुखं पञ्चमनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रदीप्यतां. धूपमाग्रापयामि धूपं दर्शयामि धूपानान्तरं मध्ये आत्मनीयं समर्पयामः. श्रीमन्महादेव्यै नमः. श्रीमन्त धूपं दर्शयामि धूपति दूर्वदुर्वन्तं धूपयं वयम् अस्मान् धूपति तं दूर्वयं वयं दूर्वामः. धूपमाग्रापयामि धूपं दर्शयामि धूपानान्तरं
समर्पयामि श्रीमन्नारायणाय नमः अमृतमहानिवेद्यं निवेदयामः ओम भूर्भुवस्सुवः सत्येन परिणतयामि अमृते अमृते अमृतानि अमृतवर्षिणि अमृतमहानिवेद्यं निवेदयामः लक्ष्मीकान्तं कमलनयनं योगिकृज्ञानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौशेयवासं श्रीवत्सान्तोऽस्कौस्तुभोद्भाषिताङ्गं पुण्यो वेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं श्रीमन्महाविष्णवे नमः। ओम लक्ष्मीं क्षीरसमुद्रराजवनया श्रीरङ्गदानेश्वरी दासीभूतनमस्तदेव वनिता लोकैकदीपाङ्कुरा श्रीमन्मन्दकटाक्षलब्ध विभव ब्रह्मेन्द्र गङ्गाधरा त्वां त्रैलोक्यकुटुम्बिनी श्रीरजियां वन्दे मुकुन्दप्रिया श्रीमन्महादेव्यै नमः। समस्तोपचारान् समर्पयामः। ओम गोपान् पुष्पं वेदान् पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमा वाहवान् पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वामा अपामायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति। ओम अग्निमेले ब्रोहीतो यज्ञस्य देववृत्तजोः होताहारो रत्नदातको हरि ओम क्षेत्रोर्वायवस्तो वायवस्तो देवो वस्सविता प्रार्पयतु श्रेष्ठतमादकर्मणे हरि ओम सन्नो देवी रविष्टज आपो भवन्तु पीतदेः सय्यो रविश्रवन्तुनः हरि ओम। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। विष्णोर्नकं वेद्यानि प्रवोचय्य पार्थिवानि विममेरचागं सिक्यात् अष्टभागतत्तरकं सदस्तं विचक्रमाणस्वेदोरगाय विष्णोरराटमसि विष्णाः पृष्ठमसि विष्णात् स्नत्रे स्था विष्णास्य रसे विष्णात् ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वाम् ॐ एतत्समगायन्नास्ते अहद्दश्लोक
அரங்கமானவருடானே பவித்ரானாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே காயேன வாசா மனசேந்திரியைவ புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவः கரோமி யஸ்யம் சஹரம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. பெருமானுடைய இந்த விசேஷமான ஏகாந்த சேவை வைபவம், இந்த ஏகாந்த சேவையை தரிசனம் பண்ற பாக்கியம் இந்த தருணத்துல நமக்கெல்லாம் எம்பெருமான் கொடுத்திருக்கார் அப்படின்றது பெரிய பாக்கியம். ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய அருள் இல்லாம இந்த ஏகாந்த சேவையில சேவிக்க முடியாது அப்படின்றது மிகப்பெரிய சாஸ்திர விதி. அதனால எம்பெருமானுடைய திருவருள்படி எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைச்சு எம்பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா எல்லா குடும்பங்களிலும் எல்லா விதமான அருளும் நிறைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து நம்ம எல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் எம்பெருமானுக்கு வேத மந்திரங்கள் பாசுரங்கள்னால எம்பெருமானுக்கு ஏகாந்த சேவை நடந்தது. நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி எம்பெருமானுக்கு ஒன்று இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய திருநாமத்தை சொல்றது தான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷன் என்னைக்கு மனுஷ பிரிவையா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் இன்னைக்கு இறைவனுடைய பேரை சொல்லாம இருக்கானோ அன்னைக்கு அவனுடைய பிறவா நாள், அன்னைக்கு அவனுக்கு பிறக்கவே இல்லைன்னு அர்த்தமா அந்த நாள். அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பெரியவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் இறைவனை எம்பெருமான் திருவேங்கடநாதனை எடுத்து பிரார்த்தித்து எம்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாரும் வாயார சொல்லுங்க. நான் சொல்றேன், அப்படியே திரும்ப சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமः. எல்லாம் உள்ள எம்பெருமான் இந்த ஏகாந்த சேவை வைபவம், இந்த ஏகாந்த சேவையினால எம்பெருமான் தூங்கிடுவார் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு என்னைக்கும் எம்பெருமானுக்கு தூக்கம் கிடையாது. என்னைக்குமே அவர் முழிச்சுன்னு தான் இருப்பார். ஏன்னா பரமாத்மாவுக்கு தூக்கம் கிடையாது. அந்த பரமாத்மாவுக்கு ஏன் தூக்கம் கிடையாது அப்படின்னா அந்த பரமாத்மா எம்பெருமான் எல்லா நேரத்திலையும் எல்லா காலங்களையும் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிறதே அவர் தான். அதனால அவர் தூக்கம் இல்லாதனால தான், தூக்கம் இல்லாம தான் நம்மளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இந்த நேரம் இந்த பூஜை நேரத்தில் அவர் ஒரு சில நேரங்கள் ஓய்வு எடுப்பார். அந்த ஓய்வுக்காகத்தான் இந்த பூஜை எல்லாம் பண்றாங்க. அதனால எம்பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைச்சு எம்பெருமானுடைய நீங்க நினைச்சது மனசுல நினைச்ச சங்கல்பம் எல்லாம் எம்பெருமான் பரிபூர்ணமா இந்த தருணத்துல நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். ஓம் நமோ நாராயணம். எம்பெருமான் இப்போ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்பெருமானுக்கு மணி அடிக்காம சத்தம் இல்லாம தீபாராதனையா இந்த தீபாராதனை எல்லாரும் தரிசனம் பண்ணி வந்திருக்கு எல்லாத்துக்கும் பால் பிரசாதம் மட்டும் இங்கே கொடுப்பாங்க. அதே போல் டிக்கெட் முன்னாடி என்ட்ரி பாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு இங்கே முன்னாடி லட்டு பிரசாதம், இந்த டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா இங்கே முன்னாடியே லட்டு பிரசாதம் வந்த வழியே தான் ரிட்டர்ன் போகணும். எல்லாருக்கும் லட்டு பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எல்லாரும் பொறுமையாக இருந்து பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து இந்த பிரசாதங்களை வாங்கிட்டு போய் எம்பெருமானுடைய திருவள்ளுவர் பெருமாள் அனுபவிச்சு கோவிந்தா கோவிந்தா.
ஓ லட்டு செப்பரேட்டுங்களா? மஜ்ஜி குல்கன்னு இந்த டிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க. ஏதாவது பவுல் எதாவது இருக்கா? இருங்க. ஸோ ஃபைனலி லட்டு வாங்கியாச்சு. டோக்கன் வந்ததுக்கு தரிசனமும் பண்ணியாச்சு, லட்டும் வாங்கியாச்சு, தயிர் சாதமும் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. ಇರ ಅವ್ರು ಏನಿಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡೋಣ. ಬಾಂಡ ಎಲ್ಲ ಬಾಂಡ ஒரு வழியாக வந்து வீடியோ வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு அந்த ஃபுல்லாக என்ன சொல்கிறேன் தரிசனமும் உங்களுக்கு காட்டிட்டேன். அது பூசாரியே சொல்லியிருப்பாரு நிறைய பேருக்கு அது வந்து கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ அந்த தரிசனம் கூட உங்களுக்கு காட்டியாச்சு. வீடியோஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் உங்களோட ஆதரவை வேணும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணுவோம்.